ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்பானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து புது மண்பானை. நான் வாங்கியிருக்க எல்லாமே புதுசு. இது எல்லாமே குட்டி குட்டி டம்ளர். இதை எப்படி நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன். பானையை இந்த மாதிரி தட்டி பார்த்து தான் வாங்குவாங்க, எப்படி நல்லா சவுண்டு வருதா என்ன ஏதுண்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண் பானை, வந்து மண்ணிலே செஞ்சது, பியூரானது. நான் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு பழைய சோறு மோர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்காண்டி போனேன். அங்கே போனப்போ எனக்கு இந்த 3 பாத்திரமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. இதுலேயுமே கொஞ்சம் கலர் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பேன் மாதிரி, பொரிக்காஞ்சட்டி மாதிரி, வானொலி மாதிரி. இது வந்து குழம்பு வைக்க, இது வந்து சோறு பொங்க. இந்த பானை வந்து ஒரு 2 பேருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மண் பானையில் சோறு பொங்குறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன். புது பானையை எப்படி பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மண்பானை சோறு பொங்கலுக்கு இந்த மாதிரி நல்ல குழிவாக இருக்கிற பானையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் சவுண்டு மாறும் பாருங்கள். மண்பானையை நம்ம தண்ணி உள்ளே வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸாக நிறைய வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குகிற பானையை இந்த மாதிரி தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் நிறைய வரும். அந்த சவுண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்து மண் ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணியில் ஊற ஊற அந்த மண் ஸ்மெல் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மண் ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தண்ணியில் வந்து இந்த பானையை அப்படியே அந்த பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கணும். பபுள்ஸ் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த பானையை அந்த வட்டால் இல்லை தண்ணியிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூரம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பானையை கழுவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வாங்கின எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தண்ணியில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை முக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லா பபுள்ஸுமே இந்த மாதிரி நல்லா ஸ்டாப் ஆகணும். பபுள்ஸ் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா 3யுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து 3யும் கழுவி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா வாங்கின 3 டம்ளரையும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே சேர்த்தேன். சரி, பானையிலேருந்து மட்டும் தான் அந்த பபுள்ஸ் வருது, கிளாஸ்லேருந்து வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். நீங்களே பாருங்கள்.
பானையில் இருக்க பபுள்ஸ் கூட ஒரு 10-20 நிமிஷத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் டம்ளரில் இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஸ்டாப் ஆகவே இல்லை. ரொம்ப நேரமாக ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலவே பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பபுள் ஸ்டாப் ஆனதை எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதே மண் சட்டியில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதே மண் சட்டியில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கணும். பொங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை தூர ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நான் ஒரே நாளில் செஞ்சுட்டேன். ஒவ்வொரு நாளாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை தூர ஊற்றிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பானை வந்து ரொம்ப சூடு ஏறலை, அதாவது கைப்பிடி எதுவுமே அது நம்ம வந்து சில்வர் பாத்திரம் மாதிரி சூடாகாது. மண் சட்டி வந்து ஓரளவு உள்ள சூட்டை வச்சுக்கிடும். அந்த ஓரங்கள் எதுவுமே எனக்கு வந்து சூடு தெரியலை. இப்போ அடுத்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, சாதம் வடித்த கஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதையும் என்ன செஞ்சுட்டேன் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து 3வது என்ன அப்படின்னாக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கீரைகள் எல்லாமே வேண்டாத கீரை, நம்ம வேஸ்ட்டாக கீரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு தூர போட்டிருக்க கீரையை தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், இந்த சட்டியை பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கீரையை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கீரை வந்து எல்லா பக்கமும் படுத மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி விடணும். அந்த கீரையை எடுத்து அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கீரையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கி நமக்கு வந்து கீரையும் வேஸ்ட்டாக போகிறது தான். அதனால் நம்ம வந்து அதை அப்படியே வச்சு ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். புதுசாக நீங்கள் வெங்காயத்தை எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட் கீரைகளை என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்டியை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கி சூப்பராக இந்த பானை வந்து நல்லா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சீசனிங் பண்ணணும். ஒவ்வொரு நாளாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாள்லேயே நம்ம இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாம் ஒரே நாளில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பானை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து சமைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மண்பானையில் இப்படி சமைக்க போகிறேன். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சவுச்சவ், ஒரு காய் சவுச்சவ் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேன். இதை வேக வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா சீசனிங் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மண்பானையில் அப்படிங்கிறதுனால அது வேகிறப்பவே நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், வத்தல், உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி அதிலே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி அதுலேயும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா சூப்பரான டேஸ்ட்டான சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இந்த சவுச்சவ் கூட்டு. இந்த மண் பானையில் அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சும்மா சொல்லலை, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரண பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் இந்த மண் பானையில் வைக்கிறதுக்கும் இருக்கிற டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் தான். நான் இப்படி தான் மண் பானையை புதுசாக வாங்கியிருக்கதா இந்த மாதிரி பழக்கியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னோடய கமெண்ட்ஸில். தேங்க்யூ.